ஏய் மாமா, இங்க வா. என்ன? நாய் பூனைக்கெல்லாம் மட்டும் கதை சொல்றியே, எனக்கு ஒரு கதை சொல்ல கூடாதா? நீ ஏன் வலுவுல வந்து மாட்டி இருக்கிற ராதா? உனக்கு எந்த டைப்ல வேணும்னு சொல்லிடுறேன். என் வயசுக்கு நான் என்ன புராண கதையா கேட்பேன்? காதல் கதை தான் கேட்பேன். எனக்கு அதான் பிடிக்கும். எனக்கு மட்டும் பிடிக்காத. கதை சொல்லு. பொதுவா வந்து ஹீரோ தான் ஹீரோயினை டாவடிப்பான். நம்ம கதையில ட்ரீட்மெண்ட்டை மாத்தி ஹீரோயின் ஹீரோவை டாவடிக்கிற மாதிரி வச்சிருக்கிறேன். இந்த ஹீரோ இருக்கானே, அவன் ஒண்ணுமில்லாத ஒரு வெறும் பய. ஹீரோயின் வந்து பணக்கார பொண்ணு உன்ன மாதிரி. அப்போ இந்த ஹீரோயினுக்கு அந்த ஏழை பையன் மேல ஆசை வந்துருச்சு. அவனை எப்படியாவது சந்திச்சு பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணான். என்ன? அவளோட அப்பா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட லெட்டர் பேடை எடுத்து அதுல அந்த ஹீரோவுக்கு லெட்டரை டைப் அடிச்சு போஸ்ட் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மேன் கிட்ட போய் அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு நேரா போனா. என்னடா வெள்ளை பேப்பர் எல்லாம் கருப்பாக்கிக்கிட்டு? டே கண்ணா, எனக்கு 2 நாளா தூக்கமே வரல. ஒரு கதையை சொல்ல கேட்டுக்கிட்டே. மாமா, நெஞ்ச தொடும்படியா உணர்ச்சிகரமா ஒரு கதை சொல்லட்டுமா? கேட்டா அப்படியே உருகிடுவீங்க மாமா. உருகிடுவேனா? ஏன் உன் கதையில வர ஹீரோ வெண்ண வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானா? சும்மா இருங்க மாமா, கதையை கேளுங்க. இந்த உலகத்துல தாய் பாசம்னு ஒண்ணு இல்லைன்னா பிறந்த உடனே நாமெல்லாம் அனாதையா இருப்போம். ஒரு தாய் தான் தன்னுடைய குழந்தைக்காக எந்த வித தியாகத்தையும் செய்ய துணிவா. செய்யாத ஒரு குற்றத்திற்காக கணவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயிலுக்கு போனவன் பொண்டாட்டின்னு சொல்லி அவளை இந்த சமூகமே ஒதுக்கி வச்சிருச்சு. அவமானம் ஒரு பக்கம், பசி பட்னி ஒரு பக்கம். தன்னுடைய கை குழந்தையை காப்பாற்ற முடியாம திக்குமுக்கு அண்ணா தின்னா. கடைசியில பிச்சை எடுக்கவும் துணிஞ்சா. ஆனா எங்கும் ஏமாற்றம், எதிலும் ஏமாற்றம். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க தன்னுடைய கை குழந்தைக்காக எதையும் செய்ய துணிச்சா. ஒரு முடிவு எடுத்தா. நேரா தன் கணவன் படத்தை முன் சென்று தாலியை கழட்டி வச்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்க அழுதா. மனச கல்லாக்கிக்கிட்டு மாத்துச்சாலையை கட்டிக்கிட்டு மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு நேரா தெருவோரமா போய் நின்னா. அங்க ஒரு சிகப்பு விளக்கை எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஜூம் தொடரும்னு போட்டு இன்ட்ரோல் விட்டேன். எப்படி மாமா? மாமா மாமா, ஒரு பேச்சுக்கு உருகிடுவீங்கன்னு சொன்னேன். உண்மையிலே உருகி எலும்பு கூட ஆயிட்டீங்களா மாமா? பரவாயில்ல, சிரிச்சுக்கிட்டே தான் செத்துருக்கீங்க. நல்ல சாவுதான். ஆனா கதையை சொல்லி உங்களை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு இந்த உலகம் என் மேல பழிய போடுவேன் மாமா. இப்ப நான் என்ன செய்வேன் மாமா? மாமா ராதா, என்னாச்சுப்பா? சக்சஸ். நல்ல வேளையா நான் உட்கார்ந்து இருந்த இடத்துல நீ எலும்பு கூட கொண்டாந்து வச்சியோ, நான் பொழைச்சேன். இல்ல அவன் சொன்ன மாதிரி நான் உருகினாலும் உருகி. எங்களை ஒரு மாமா மாமா, உன்னை பார்க்க யாரோ ஒருத்தர் டிப் டாப்பா கையில பிரீஃப் கேஸோட கார்ல வந்து இறங்கி இருக்காரு. பார்த்தா சினிமா ப்ரொடியூசர் மாதிரி இருக்கு. வந்தாகணுமே. ராதா, என்ன சோலா பையன் நினைச்சியா? இங்க பார், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கையில எவ்வளவு பெரிய அமௌண்ட் வரப்போகுது. என் நேரம் எவனோ வீடு தேடி கொடுக்க வரான். நீ எதுக்கும் போய் ஆளை கொஞ்சம் கிளாமரஸ் அனுப்பு. மூஞ்சி. இவனை எப்படியாவது மடக்கி ஆகணும். மடக்கிறேன். வணக்கண்ணே, நான் தான் ஜார்குல். உங்களை தெரியாதா என்ன? கேள்விப்பட்டு தானே வந்திருக்கேன். நீங்க யாருன்னு? என் பேரு தங்கராஜ். துபாயில பிசினஸ். என்ன பிசினஸ்? பிஸ்கட் பிசினஸ். கிளாக்ஸோவா மாரியா? கோல்டு பிஸ்கட். ஓஹோ, துபாயிலாம் கோல்டு பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்களா? நாங்க நாய்களுக்கு அதானே போடுறோம். ஓஹோ, நாய் பிஸ்கட்டா? உட்காருங்க. எனக்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நான் ஒரு சினிமா படம் எடுக்கலான்னு இருக்கேன். அர்த்த ராத்திரியில் அரபிக் கடல்னு ஒரு கதை எழுதி அதை டால்பின் கம்பெனி கொடுத்திருக்கீங்களாமே, அந்த கதை எனக்கு வேணும். நேத்து தானே சார் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். பரவாயில்ல, ஒரு 5-10 அதிகமா கொடுத்து அந்த கதையை நாங்க வாங்கிக்கிறோம் சார். அந்த கதையில துபாயில இருந்து வில்லன் தங்க கட்டிய கடத்துற மாதிரி ஒரு சீன் எழுதிருக்கீங்களே, என்ன நாவல்டி சார். நான் எப்பவுமே எதையுமே வித்தியாசமா தான் எழுதுவேன். என்ன வித்தியாசமா எழுதிருக்கீங்க பாருங்க. வில்லன் தங்கத்தை கயரா திரிச்சு கலர் கலரான நைலான் கயரங்களோட இந்த தங்க கயத்தை சேர்த்து பார்சலா கட்டி அனுப்பிச்சுறான். கஸ்டம்ஸ்காரங்க இது சாதாரண பார்சல் தான் போல இருக்குன்னு நினைச்சிட்டு விட்டுறாங்க. ரொம்ப பிரமாதம் சார். ஆமா, எனக்கே மறந்து போச்சு சார் இந்த சீன்லாம். நீங்க ரொம்ப எல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இதுல இருந்து. என்னது? நாங்க எப்படி தங்கத்தை கடத்துறோம்,
அப்படிங்கறதெல்லாம் நீ கதையா எழுதி கஸ்டம்ஸ்காரங்க கிட்ட எங்களை காட்டி கொடுக்கறியா? அதனால அதனாலயா? ஆ. கதை எழுதுறவன் கைய நான் இப்போ உடைக்க போறேன். ஏண்டா டேய்,